வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம நிதியமைச்சர் தானா, அவருக்கே என்னன்னு தெரியல. நீதின்றாரு, நிதிய இந்த மாதிரி எல்லாம் ஆங்கிலோ இந்தியனா இல்ல எல்லாம் வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்களா, புடிச்சு வந்தாங்களான்றது தெரியல. தமிழை பார்த்து படிக்கிறதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரி, நமக்கு பிரச்சனை இப்ப அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறானுங்க. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் விஜய் போய் டெல்லியில இந்த லோக் ஆயுக்தா மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு. அப்போ தமிழ்நாடு நல்ல ஒரு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, தமிழ்நாடு நல்லா இருக்கு, அதோட நிதிநிலை நல்லா இருக்கு, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க 2 நாள்ல நிதி அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, இது மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்றாரு. இது என்ன மேன் மேட் டிசாஸ்டர்னா என்ன? மனித தவறுகளால் ஏற்பட்ட பேரழிவு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே தான்டா இது பேரழிவு தான். உங்களை மனித தவறுகளால் நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்க பாத்தீங்களா, இது உண்மையிலேயே மேன் மேட் டிசாஸ்டர் தான். 10 லட்சம் ரூபாய் கோடி கடன் வாங்கினா அப்படி சொல்றாரு. இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணா நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க, இன்னமும் எதிர்கட்சி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே வெக்கம் இல்லாம. ஊழல் பண்ணா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஊழல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது இதை விட இன்னும் போய் மேல போய் சொன்னாக்கா, கேரளாவை விட, கர்நாடகாவை விட, ஆந்திராவை விட நம்ம அதிகமா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. கேரளாவுல இந்த தடவை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு இலவச பஸ்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நலத்திட்டங்கள், இப்ப நலத்திட்டங்களை செயல்படுத்தணும்னா கடன் வாங்கிதான் ஆகணும். கடன் 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 மட்டும் சொல்றியே. நம்மளோட ஜிடிபி, ஒரு தனி மனித வருமானம் வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 4,26,000 ரூபாய். அதே ஒரு மனுஷனோட கடன் 1,28,000 ரூபாய். இப்ப எது உபரியா இருக்கு? நம்மளுடைய தனி மனித வருமானம் கூடி இருக்கு. ஏன் இதை சொல்ற நீங்க? ஏன் தனி மனித வருமானத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் தொலையுது. அதெல்லாம் போக சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? சென்ட்ரல் கவர்மெண்ட் மகாராஷ்டிராக்கு 36,000 கோடி ஜிஎஸ்டி வசூல் பண்ணா அதை 62,000 கோடி ரூபாயா திருப்பி கொடுக்குறாங்க. நமக்கு 36,000 கோடி ரூபாய்க்கு 16,000 கோடி ரூபாய் தான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. பாதிக்கு பாதி நமக்கு குறையுது. பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டுக்கு பாதிக்கு பாதி கூட கொடுக்குறாங்க. ஏன் இதையெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசு மோடினா உங்களுக்கு என்ன பயமா? அப்படி பயம்தான் ஏன் ஆட்சி பண்ணணும்? உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்டாலினை குறை சொல்லணும். இவனுங்க குறை சொல்றதுடைய இன்னும் ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு சொன்னானுங்கல்ல தேர்தல் அறிக்கை, நாங்க வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம், 2,500 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம், இப்ப கரண்ட் பில்லு பண்றோம். இப்ப கரண்ட் பில்லு என் வீட்டுக்கு நான் இப்ப ஆதாரத்தோட காட்டுவேன், எனக்கு கடைசி 6 மாசமா 1000 ரூபாய், 1,200 ரூபாய், 1,300 தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப கடைசி ஜோசப் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு 3,890 ரூபாய், 4,000 ரூபாய்க்கு 120 ரூபாய் கம்மி. எங்க போச்சு? ஒரு 2,000 வரலாம், 2,500 ரூபாய் வரலாம். இது ஒரு 3 மடங்கு யாருக்குமே தெரியாம இந்த விலையை ஏத்தி இருக்கானுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நிதிநிலை அறிக்கை ஏன் சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல கூடும்போது விஜயோட முதல் சட்டமன்றம் கூடுது ஆட்சிக்கு அப்போ மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இங்க பஞ்சாயத்துல போய்கிட்டு இருக்கு, ஒன்னும் செய்ய முடியாது, பேசாம இருக்கீங்களா அப்படின்றத மக்கள் வாயை அடைக்கிறதுக்காக தான், ஓட்டு போட்ட மக்களுக்கு இது மாற்றம் கிடையாது, ஏமாற்றம். அவங்க வாயை அடைக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கைய ஸ்டாலின் கவர்மெண்ட் கடைசியா இருந்த 2025 பட்ஜெட்லயே பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்லயே சொல்லிட்டாங்க. கடன் எல்லாம் வாங்கிட்டு இவங்க ஓடிட்டாங்களா? ஆள் கொஞ்சமா பிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களா? எத்தனை திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இந்த நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இலவச மகளிர் பேருந்து, மகளிர் தொகை, இந்த மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வீடியோ பார்த்தாது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவங்களுடைய திட்டங்களை, நலத்திட்டங்களை சொல்லலாம். அந்த திட்டமெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா கடன் வாங்கிதான் ஆகணும். இதே சொல்றீங்களே, பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா சொல்றீங்களே, எத்தனை திட்டங்கள் இருக்கு? இது எத்தனை திட்டங்கள் அவங்க அறிவிச்சு செயல்படுத்துறாங்க? ஒண்ணுமே கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது, எந்த ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அப்புறம் விஜயமா நமக்கு நல்லா வாயில வந்துடும். என்ன இவனுங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தாங்க நமக்கு இதை தற்குறிஸ். இது ஒரு பிறந்த குழந்தைக்கும் 1,28,000 கோடி ரூபாய் கடன். அவங்க தலைவர் கடன் இருக்கு தற்கூரிங்களுக்கு. இதுதான் அரசியல் படிங்கடான்னு சொன்னா படிக்கவும் மாட்டேங்கிறானுங்க.
இது அப்படியே ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ்லயே ஆட்சி பண்றீங்களே, நீங்க எப்ப ரியலா ஆட்சி பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? மக்களுக்கு மாற்றம் வேண்டும், கொலை கொள்ளை பாலியல் என்ன இதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து ஒரு மாசம் ஆச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பாலியலும் ஒரே கொலையும் ஒரே குற்றமுமா இருக்கு. இதை கேட்டா என்ன சொல்றாரு விஜய்? அன்னைக்கு ஒரு பேச்சு, அது ஒண்ணு வேற வாய் இது நாரவாயின்ற மாதிரி ஜோசப் விஜய் சொல்றாரு, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், இவனுங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இருக்க மாதிரி இவங்க தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பாடம் எடுக்க விட்டாங்க நம்மளுக்கு. என்ன தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், காவல்துறையினால அவங்க சொல்றது என்ன, போலீஸ்னாலாம் வந்து தனி மனிதன் வந்து ஒழுங்கா இல்லைன்னா காவல்துறை ஏதோ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற இதே வாயி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னுச்சு? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு, தமிழ்நாடு அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சுன்னு சொன்னீங்களா? வந்து ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல என்னதை கிழிச்சிட்டீங்க? அதெல்லாம் தொலையுது. இவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுதான். தற்கொலை மட்டும் தான் அவனுக்கு சொல்றது இனிமேல் நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு கரண்ட் இல்ல, என்ன ஒண்ணு இல்ல, பாதி இடத்துல தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, அதை கேட்கறதுக்கு எந்த துப்பும் கிடையாது. ஒரு 3 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. அதுக்கு ஒரு பிரஸ் மீட் காசு கொடுத்தா மட்டும் போதுமா? அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்ல வக்கில்ல, ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இனிமேல் சரி பண்ணுவோம், இதை செய்வோம்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல, ஒரு பிரஸ் மீட் இல்ல. ஏன் கண்டா ஓடுறீங்க? பிரஸ் கண்டா எதுக்கு ஓடுறீங்க? அவன் என்ன உங்க இல்ல என்ன சோறாக்குனீங்க, என்ன கறியாக்குனீங்க, உன் பர்சனலை பத்தி கேட்க போறானா? என்ன நாட்டில் நடக்குதோ அதை பத்தி தான் கேட்க போறானுங்க. பதில் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அந்த பதில் சொல்லக்கூடிய தைரியமும் துப்பும் உங்களுக்கு இல்ல? இதெல்லாம் விட்டுட்டு திமுக மேல எப்படி பிஜேபி கவர்மெண்ட் நேருவையும் இந்திரா காந்தியும் இழுப்பாங்களோ இவனுங்க அதே மாதிரி அவனுங்களை குத்தம் சொல்றதுக்காக நாங்க உங்களை ஆட்சியில் அமைக்கல. நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இந்த வரி வருவாயை நீங்க எப்படி பெருக்க போறீங்க? அதுக்கு படிச்சுல வெள்ளையறிக்கையை பார்த்து தப்பு தப்பா படிச்சுல படிச்சுட்டு பிரசுக்காரன் கேள்வி கேட்கறாங்க, ஏன் எந்திரிச்சு ஓடுற? அவன் என்னதான் கேட்க போறான்? இதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஐடியாலஜி என்ன வச்சிருக்கீங்க? இந்த வரி ஒப்பரிய இந்த வந்து நம்ம நஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டை தமிழ்நாட்டை எப்படி மீட்டெடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்க போறாங்க. உங்கள்ட்ட எந்த திட்டமும் கிடையாது. கடைசி வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு போறதுக்கே தான் உங்களை வந்து ஆட்சியில கொண்டு உட்கார வச்சோமா? என்ன பண்ண போறீங்கன்றத சொல்றதுக்கு முடியல. உதய் மின் திட்டம் அதுல சேர்ந்தா வருஷத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் மின்சார கட்டணத்தை உயர்த்தணும்னு இருக்கு. உயர்த்தினால் உயர்த்தலாம், உயர்த்தாமல் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றதுதான் அந்த மத்திய கவர்மெண்ட் நமக்கு சொல்றது. மின் கட்டணத்தை உயர்த்தாம இருந்துருவீங்களா? மக்களே பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த மின்சார கட்டணம் ஏறப்போகுது, பேருந்து கட்டணம் ஏறப்போகுது, வீட்டு வரி ஏற்ற போறானுங்க. அடுத்த ஆளுங்க முக்கியமா டார்கெட் பண்ணிருக்கிறது என்னது? நம்ம சொத்து வாங்கினா பத்திரப்பதிவு பண்றோம்ல, அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் ஏறப்போகுது. நம்ம மாற்றத்துக்கு நம்ம கேட்ட மாற்றம் இதுதான். ஏன்னா இதே திமுக கவர்மெண்ட் வந்திருந்தா அதே இத்தனை லட்சம் ரூபாய் கோடி கடன்ல மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி தானே இருப்பாங்க, வரி வருவாயை பெருக்கி தானே இருப்பாங்க. அந்த பெருக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம பழைய கவர்மெண்ட்டை கூட சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இது நீங்க வந்து அப்புறம் உங்களை தற்கொலைன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? இப்ப யாருக்கு என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு அதை சொல்லுங்க. இவனுங்க பண்ணிட்டு போயிட்டானுங்க, சரி ஓகே, இது ரூபாய் கடன் இருக்கு, நீ என்ன பண்ண போற அதை மக்களுக்கு எடுத்து சொல்லு. அதை விட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு அலைகிறது, தற்கொலைத்தனம் பண்றது, பழைய கவர்மெண்ட் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டா வீட்டுல போய் உட்காந்துட்டு பதில் சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆகாது ராஜா. இனிமேல் நீங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லியேதான் ஆகணும். இத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா போய்கிட்டு இருந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் மக்களுக்கு மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களே, எப்படி நீங்க வந்து இந்த ஒரு மாசத்துல மக்கள் என் ரோட்ல இறங்கி போராடுறான்? ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை. அனுபவம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சொல்றதை கேட்கக்கூடிய தன்மையும் கிடையாது, அதை எப்படி சரி பண்ணணும் கூடிய இதுவும் கிடையாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்தாச்சு, லாட்டரி சீட்டு குரூப் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவனை பூரா விலைக்கு வாங்கிட்டு, எப்படி ஏடிஎம் கிளதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் அவன் வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உங்கள்ட்ட வந்தா வாஷிங் மிஷின் ஆனீங்க, எல்லாரையும் சரி பண்ணிடுவீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சுட்டு வந்தவன் பூரா என் சொத்து பத்து எல்லாத்தையும் கட்சிக்கு எழுதி வச்சுட்டேன், நான் இனிமேல் தாவேக்கால சேர போறேன் அப்படின்னு எவனாவது வந்து கட்சியில சேர்றானா? அவன் கொள்ளையடிச்சது தானே, அவன் இருக்கிற சொத்து சொத்து தானே. இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்பா ஊழல் சக்தி, நீ இனிமேல் தாவேக்காக்கு வந்தீங்கன்னா நீ வந்து இதுமாரி இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இல்ல சம்பாதிச்ச 75% உன் கட்சியிலேயே கொடுத்துரு, இல்ல கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிரு. ஏன்னா முதலமைச்சர் நிதிக்கு நிவாரண நிதிக்கு வந்து வித்து இந்த காசை அனுப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தாவேக்கால செய்யற அப்படியா சொல்றீங்க? ஊழல் பண்ண தானே. சுத்தி இருக்கிறவன பூரா ஊழல் பண்ணவனையா வச்சுக்கிட்டு நீ எப்படி ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொல்ற? நான் தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு முட்டாளா இருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. திருச்சியில நிக்க போறாரு லாரன்ஸ், என்ன அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி
ஒரு நம்மள வந்து மக்களை வந்து ஒரு நாய் எதிர்த்து கேட்கறவங்க எல்லாம், இப்படி விஜய் எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் ஒரு தெருநாய் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. அவனை தான் திருச்சியில வந்து நிக்க போறானா. திருச்சி மக்களை அவங்கள செருப்பால் அடிச்சு விரட்டுங்க. ஏன்னா இனிமேலும் நீங்க வந்து முட்டாளா இருக்காதீங்க. இந்த சொன்ன அறிவிச்ச திட்டத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை கூட அவங்களால உருப்படியா செயல்படுத்த முடியாது. இதுல வந்து ஏற்கனவே மக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தான் இவ்வளவு லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவனுக்கு ஆட்சிக்கு வந்தானுங்க. அப்போல்லாம் கோமா ஸ்டேஜ்ல வந்தானுங்களான்னு தெரியல. 2500 ரூபாவா கொடுக்க போறாங்களா, அனைத்து பஸ்லயும் பெண்களுக்கு இலவசம்னு சொன்னானுங்க. இதுல ஒன்னா கூட அவனுக்கு செய்ய மாட்டானுங்க. இதை எது செஞ்சாலும் திரும்ப கடன் வாங்கித்தான் ஆகணும். கடன் வாங்கினா தான். எந்த நாடு கடன் வாங்கல? கடன் வாங்காம அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நாட்டை சொல்லுங்க பாப்போம் கமாண்ட்ல. ஒரு நாடு கூட கிடையாது. எல்லா நாடுமே எல்லா மாநிலமுமே கடன் வாங்கி தான் ஆட்சியை நடத்துறாங்க. ஒண்ணுமே மக்களுக்கு செய்யாம, எந்த நலத்திட்டங்களும் கொடுக்காம வெறுமன ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னா ஏதோ வரி உபரி வருவாய் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரும். அந்த வருவாயை என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு நல்லது செய்யாத அரசாங்கம் எதுக்கு? மக்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் பயனடையணும், ஏழை பாலங்க பயனடையணும், ஏழைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை நோக்கிதான் நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இவனுங்க பண்ணி வச்சிருக்க கொலடுபடியை சரி பண்றதுக்கு இன்னும் வேற ஆட்சி வந்தா இன்னும் 10 வருஷம் ஆகும். இவனுக்கு 5 வருஷம் முழுமையா ஆட்சி செஞ்சா இன்னும் அதை சரி பண்ண 10 வருஷம் ஆகும். எதுக்கு ஓட்டு போட்டோம், யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறதெல்லாம் வந்து இனிமேலாவது மக்கள் வந்து திருந்துங்க, பாருங்க என்ன நடக்குது. ரீல்ஸை பார்த்தே மயங்கி ஓட்டு போடாதீங்க. ஒரு நடிகன் அப்படிங்கிறத மட்டுமே நம்பி ஓட்டு போட்டு நம்ம இன்னைக்கு உட்கார வச்சதோட விளைவு அது எங்க கொண்டு போய் நம்மளை எல்லாம் நிறுத்த போகுது அப்படிங்கிறத பாருங்க. இனிமேலும் முட்டாள்தனமான அந்த ரீல்ஸை மட்டும் பார்த்து திரை கவர்ச்சியை மட்டும் பார்த்து அவர் சொல்றாரு, திரை நான் கவர்ச்சி கவர்ச்சின்றீங்களே, கவர்ச்சியை பார்த்தா மக்கள் ஓட்டு போட்டாங்களா? ரெண்டா நீ சுதந்திர போராட்ட தியாகியா? எதுக்காக நீ ஜெயிலுக்கு போனியா? சமூக நீதிக்காக போராடினியா? தமிழுக்காக போராடினியா? காவிரி நீருக்காக போராடினியா? இல்ல தமிழ்நாட்டுக்காக நீ என்னத்துக்கு போராடுன? தமிழ்நாட்டுக்காக போராடி ஒரு நாள் ஜெயில இருந்திருப்பியா? இல்ல 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்திருப்பியா? ஒண்ணும் கிடையாது. அப்ப கவர்ச்சி இல்லாம வேற என்ன? மக்கள் திருந்தாத வரைக்கும் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. நம்ம பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, ஏன்னா இது நம்ம பண்ணின தப்ப உணர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களை நம்ம விழிச்சா அப்படிதான், முழிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தயவு செய்து முழிச்சுக்கோங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறோம், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறோம் இல்ல. தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான். தப்ப தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதனால மக்களுக்கு தவற தொடர்ந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும்.